வெல்கம் காய்ஸ். நம்ம இன்றைக்கி கிராணியில் கார் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க. ஓகே, உள்ளே மேலே போட்டு வருவோம். அப்போ தான் கிராணி சவுண்டுக்கு வரும். போட்டாச்சு. கரெக்டாக போட்டாச்சு. இங்கே ஒழிஞ்சுக்கும். இப்போ கிராணி வரும். வந்து உடைக்குது. முட்டா கிளவி, நீ இங்கே வந்து ஓட. அவ்வளோதான், நான் ஓடிடுறேன். குனிஞ்சு ஓடுறா. அவ்வளோதான், தப்பிச்சாச்சு. இங்கே என்ன இருக்குது? கக்கூஸில் போய் கார்க்கி வச்சுருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டுக்கு இது டோர் எஸ்கேப் தான் பண்ணலான் இருந்தேன். பார்த்தா அப்புறம் கார் எஸ்கேப் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஓகே, கார் கீக்குள்ளே வச்சு கார் டிக்கிக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். வெப்பன் கீ இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் கிராணி போட்டு தள்ள வேண்டியதான். ஓகே, சரி. இடைவேளைக்கு பிறகு திருப்பி இங்கே வரேன். வீடியோவில் ஏதோ கோளாறு ஆயிடுச்சு போல். வெப்பன் கீ எடுக்க மறந்து கார் கீவை எடுத்து விட்டு போய்விட்டேன். சாரி, டங்கு ஸ்லிப் ஆகுது. ஓகே, இதை தூக்கி மேலே போட்டு வருவோம். வெப்பன் எடுத்தாச்சு. இனி ராவண மவன்டா, ஒத்தையில் நிற்கிற எமன்டா. நீ எவன்டா வந்து பிடிப்பான்? வா கிளவி, வா. ஹெட்ஷாட். ஓ சாரி, கீழே பட்டுருச்சு. இப்போ காலில் விழுந்து என்ன பிரயோஜனம்? போ பொழைச்சி போ. அப்பயே காலில் விழுந்துருந்தேன்னா விட்டுருப்பேன். என்னையவே அடிக்க வர. திருந்த மாட்டேல. செஞ்ச தப்பாக நினச்சி வருந்த மாட்டேல. சாவு. ஓகே, இதை கரெக்டாக அடிச்சிட்டேன். எடுத்துட்டேன். எங்கடா எடுக்க முடியல. எடுத்துட்டேன். ஓகே, நான் இப்போ கட் பண்ணி தான் எடுக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் வந்துடும்ல, அதனால தான். செயின் கட்டர் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது யூஸ்ஃபுல்லாகும். ஓகே, இப்போ மேலே போய் அந்த கட்டையை போட்டு ஃபஸ்ட்டு இந்த கட்டையை போட்டு அப்படியே அங்கே ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்து வரலாம். இப்போ சவுண்டு கிராணி வர மேலே வருமே. ஆனால் ஃபியூவல் கேன் தான் இருக்குது. அவன்டா இவங்க. சரி, இதையாவது எடுத்துகிட்டு போவோம். கிராணி வந்துட போகுது. டக்குன்னு போடாடே. அவ்வளோதான், போ டக்குன்னு போ. போடா. ஐயோ, கட் பண்ணிட்டேனா? ஓகே, இப்போ வந்து தர்பீஸ் கிடச்சிருக்கு. இதை போய் அறுக்கணும். அறுக்காமே எப்படி இந்த கிளவி உள்ளே வச்சுருக்கோன்னு தெரியல சாவியை. மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. ஓகே, இதில் ஏதாவது இருக்கா? ஸ்பார்க்கு. ஓகே, இப்போ கீழே போய் இப்போ இங்கே எதுக்கு போகிறேன்? ஓ, ஸ்பேனர் எடுக்கிறியா? ஸ்பேனர் எடுத்துகிட்டு டோருக்கு அங்கே பின்னாடி இது
நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணோம். ஓகே, ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கன் பீஸ் கிடச்சிருக்குது, அதை எட்டு வந்துட்டேன். சில சீன்லாம் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா வீடியோ பெரிய லென்த்தாக போகுது. அதுதான் இதை கொண்டு போய் மாட்டுறேன்னா என்னன்னு தெரில. கிராணி வேறு வந்துடுச்சு. அதுக்குள்ளே இந்த கன்னை எடுத்து போட்டுருவோம். ஐயோ, பக்கத்தில் வந்துடுச்சு. வாங்கு, இவ்வளோதான், நம்ம தான். ஓடு. இதை எடுத்தாச்சு. என்னடா போக முடியல, நமக்கே தடுப்பா. இப்போ பார், ஆபரா வந்துட்டோம்ல. சரி, இது அடிக்கணுன்னா இது திறக்கணுன்னா கன்று வேணும். கன் பீஸ் கிடச்சிருக்குது. இப்போ கீழே போய் இந்த கன் பீஸை மாட்ட வேணான்னு தெரில. வீடியோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால எல்லாம் மறந்து போயிடுச்சு. இதை கொண்டு போய் மாட்டிடுவேன்னு நினைக்கிறேன். மாட்டிட்டேன், மாட்ட போகிறேன். மாட்டிட்டேன். அப்புறம் இன்னொரு கன் பீஸ் எடுத்தேன், அது எங்கே இருக்குன்னு தெரில. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை. சரி, இங்கே பேட்ரி கிடச்சிருக்குது, இதை கொண்டு போய் மாட்டணும். கிளவி காணோம். வேற என்ன? ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு தடவை அடி வாங்கிட்டேன் போல. திரும்பி உயிர் பெற்று வந்திருக்கேன். டே 2. இந்த தடவையாவது அடி வாங்க போகணும். அதுக்கு முன்னாடி காய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம 15 லைக்ஸ்லேயே 15 சப்ஸ்கிரைபர்லே இருக்கோம். என் ஃப்ரெண்டு கார்ஜிலா கேமிங்கு 150 சப்ஸ்கிரைபர் போயிட்டான். எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ தான் இருக்குது காமெடியே. ஆனால் என்னடா அதை காமிக்கலை. இந்த காமிச்சிருக்கேன். இந்த இப்போ வரேன் பாருங்க. இப்போ கிராணி வந்துடும், கதவுல மாட்டிக்கும். இந்த மாட்டிக்கிச்சு. பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து நான் அடிச்சிருக்கலாம் கம்முன்னு, அப்படி வச்சிருந்தேன். இந்த சப்புன்னு அடி. இப்போ டே 2 டே 3. ஏன்டா டே, பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருந்தா கம்முன்னு போயிருக்கும் கிராணி. என்னைய மாதிரி முட்டாளியாமல் இருப்பான். அடி வாங்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு டேலையும் நினைக்கிறேன், ஆனால் அடி வாங்கிறேன். அதுதான் வாழ்க்கை. பீச் கிடச்சிருக்குது. இதில் என்ன இருக்க போகுதுன்னு தெரில. கிராணி இங்கே கூப்பிட்ருவோம், அப்போ தான் இங்கே வரும். நம்ம அங்கே போயிடலாம். ஆஜா ஆஜா ராஜா, பில்லி பில்லி பில்லியப்போ, ஆஜா ஆஜா ராஜா. எப்படி பாட்டு கேவலமாக இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. ஓகே, இங்கே வந்தாச்சு. இதெல்லாம் போய் திரும்பி பார்ப்போம். இழுத்து புட்டி ஐலசா, இழுத்து புட்டி ஐலசா. வா வா, டக்குன்னு மேலே வா. அட என்னது இன்ச்சினா? அட போங்கடா டே. இதுக்கு அட எவ்வளோ நேரம் இழுத்துன்னு இருந்தேன்.
சரி கீழே போவோம். அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், மன்னிக்கவும். இவ்வளோ கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடாது, ஆனால் எடுத்திருக்கேன். இந்த வீடியோக்காக 25 லைக்ஸ் கொடுங்க கைஸ், இல்லாட்டி இந்த பிஞ்சு மனம் தாங்காது. எனக்கு வேறு கொஞ்சம் கோல்டாக இருக்கனால வாய்ஸ் சரியாக வரமாட்டேது. மைக்கை வேறு பிச்சு போட்டேன். இப்போ தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இப்போ எப்படியா கார் எஸ்கேப்னு முடிவாகி போச்சு. பேட்ரி எடுத்து மாட்டுவோம். அஜா அஜா ராஜா பில்லி 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 அப்போ அஜா அஜா ராஜா. ஏன் இங்கே முட்டி நிற்கிறேன்? சீக்கிரம் போடா டேய். அடிக்கடி கட் பண்ணுறேன், எனக்கே கடுப்பாக இருக்கே. சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே எப்படியோ போயிடுறேன். இந்த கிராணி வீட்டில் சந்து பொந்தெல்லாம் இருக்குனாலும் நல்லதாக இருக்குது. ஓகே, மேலே வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஓ, திருப்பி கட்டா? இல்லை, பொறுமையாக போகிறேன். ஃபோனு வேறு சாம்சங் J7 தான் வச்சுருக்கேன் கைஸ் நான் ஃபோனு. அதனால் ரொம்ப ஹேங் ஆகுது. இந்த நிலைமையிலேயே வீடியோ எடுத்து போடுறேன். என்னை பாராட்டி ஒரு லைக் போட மாட்டேறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டனை தட்ட மாட்டேறீங்க. கவலையாக இருக்குது. சரி, இந்த வீச் எடுத்து கொண்டு போய் திருவின்னு வந்துடுவோம். ஆமாம், இன்ஜினே இன்னும் மாட்டலையே. இன்ஜின் மாட்டிட்டேனா தெரில, அதையும் கட் பண்ணியிருப்பேன் போல். இல்லை, மாட்டலை. அங்கே அந்த அது கிணத்துக்குள்ளே இருந்துச்சு, அதை போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு தான் இப்போ போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ போகிற வழியிலையாவது கிராணி கண்ணில் மாட்டாமல் போகணும். அப்படியே மாட்டாமல் போயிடுறா. ஈஸி மூலாக வாங்க அடி வாங்கினா அசிங்கம். இந்த வீடியோவில் அதிகமாக கிராணியுமே காமிச்சிருக்க மாட்டேன், மன்னிக்கவும். கட் பண்ணிட்டேன். இந்த இன்ஜின் எட்டு வந்துட்டேன். இன்ஜின் எட்டு போய் மாட்டி கடைசியில் எல்லாம் கிடச்சிரும். அதெல்லாம் ட்விஸ்ட் இருக்குது எண்டில். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிராணி அங்கே நிற்கிது. இப்போ எதுக்கு இங்கே வரேன்னு தெரில. ஓ, மணி அடிச்சு விட. மணி அடிச்சிட்டேன். போ. கிராணி இப்போ இங்கே வருமா? நான் அங்கே போயிடுவேண்ணா. என் புத்தி இருக்குது பாருங்களேன். ஐயோ, மூளையெல்லாம் தூக்கி மியூசியமில் தான் வைக்கணும். அடுத்த வீடியோவில் ஃபேஸ் ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் ஃபேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. இவனாடா இது? ஓகே, திருவெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். இதை கூட ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணி இதை ஸ்கிப் பண்ணாமல் பைத்தியக்காரத்தனம். சரி, மேலே போய் அந்த கேஸ் லைன் இருக்கும், அதை எடுக்கலாம். இப்போ எங்கே போகிறேன்னு தெரில. தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால கேஸ் லைன் எடுத்துட்டேன். தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால அந்த வீடியோ கூட கொடுத்தாலும் நான் மைக் வேறு பிச்சு போட்டேன். அது ஒரு ஹெட்ஃபோனில் காட்டணும் சொல்லி தான் வச்சுருந்தேன், அதையும் பிச்சுட்டேன். இப்போ மைக் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ இங்கே என்ன ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் வந்து பார்த்துருக்க பாரு, எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ ஸ்பார்க் மட்டும் மாட்டணும். ஸ்பார்க் மாட்டோம்னா அவ்வளோதான், கிளம்பிடலாம். ஓகே, போடா.
என்ன நினைக்கிறேன் வீடியோ எதுவும் பக் ஆயிடுச்சா? ஒய் சாரி கைஸ், இந்த வீடியோவில் நம்மளால் இந்த எஸ்கேப்பை முடிக்க முடியாது. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்லிடலான்னு தான் போன வீடியோவில் இதே மாதிரி தான் ஆயிடுச்சு.